அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பப்ளூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குவாரண்டைன் டைமில் எல்லோரும் ரொம்ப மிஸ் பண்ணுற பராட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 கப் அளவு ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா பராட்டாக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், 3ஐயும் போட்டு நல்லா பிசைஞ்சு கொள்ளுங்க. பராட்டா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக எப்படி கடையில் வாங்குற மாதிரியே வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு 3 விஷயம் தாங்க செய்யணும். இது ஒன்றும் பெரிய சீனத்து வித்தை இல்லை, எல்லாருமே செய்யலாம். அதாவது நீங்கள் பிசைகிற அளவை பொறுத்து நல்லா பிசையணும். அதில் தான் உங்களோட பராட்டா சாஃப்டாக வரும். அதோட நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்டரும் ஆயிலும் அதோட அளவும் அதுக்கப்புறமா நீங்கள் டோவை ரெஸ்ட் பண்ணி வைக்கிற டைம், அது எல்லாத்துலேயும் தான் ஒரு பர்ஃபெக்டான பராட்டா அமையும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி யூஸ் பண்ணி இதை பிசைஞ்சு கொள்கிறேன். நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூடவாக ஊற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பவுல் எடுத்து அதில் நாங்கள் பிணைஞ்சு வச்சுருக்கிற மாவை வைக்க போகிறேன். ஒரு 3 hours வைக்க போகிறேன். உங்களுக்கு 3 hours விட கூட வைக்கலும் அப்படின்னு சொன்னால் அதில் வச்சாலும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை உங்களோட டோ ரொம்ப ஹார்டாக அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணியில் கையை விட்டு எடுத்து அழுத்தி பிசைஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் பிசைகிறதுக்கு உங்கள்கிட்ட ஃபுட் ப்ராசஸ் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் மாவை டோ அதில் வச்சுட்டு கொஞ்சம் மேலால் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் கடையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கெலனாக ஆயில் எடுத்து அதிலேயே ஊற வச்சு செய்வாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் தான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக அதில் பரப்பி விட்டுட்டு அதை அப்படி மூடி ஒரு 3 hours வச்சேன். இப்போ 3 ஹவர்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாவு அந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த சாஃப்ட்னஸுக்கு காரணம் நான் அந்த அளவுக்கு அழுத்தி பிணைஞ்சேன். நீங்கள் அந்த அளவுக்கு அளவான தண்ணியும் ஆயிலும் இடைக்கிட விட்டு பிசைஞ்சு கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு அழகான பராட்டா கிடைக்கும். நீங்கள் கடையில் வாங்குகிற மாதிரி ஒரு பராட்டா கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ அதை நாங்கள் திருப்பி நீங்கள் எண்ணெய் போட்டு பிசைஞ்சு கொள்கிற அளவுக்கு ஒரு இடத்துல நீங்கள் நல்லா எண்ணெய் கொஞ்சம் போட்டு அதை திருப்பி நல்லா இழுத்து இப்படி பிசைஞ்சு கொள்ளுங்கள். நான் பிணையிறேன் பாருங்கள். அந்த மாதிரி நல்லா இழுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் பிணைஞ்சு கொள்ளுங்கள், ஒரு 15 minutes மாதிரி. அதுக்கப்புறமா இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சு கொள்ளுங்கள். அதுக்கப்புறமா இப்படி ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கொள்ளலாம். பாருங்கள், இப்படி ஒவ்வொரு ரவுண்டாக எடுத்து நல்லா உருட்டி பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு பாலில் போட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு அதை வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு பால் எடுத்து நீங்கள் கையால் இப்படி தட்டுனீங்க அப்படின்னு சொன்னாலே நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அது பாருங்கள், நான் லேசாக தான் தட்டுறேன், அது நல்லா விரிஞ்சு வருது. அப்போ பார்த்துக்கொள்ளுங்க, அந்த அளவுக்கு அந்த டோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நீங்கள் உருட்டுற சர்ஃபேஸுக்கு மேலே நல்லா ஒரு ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் அது நல்லா விரிஞ்சு கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஓரங்கள் பிஞ்சாலும் பரவாயில்லை, நல்லா உருட்டி கொள்ளுங்க. இப்போ கையில் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு விசிறுற மாதிரியே தான் சொல்லித்தரேன்.
எனக்கு விசிறதுக்கு கொஞ்சம் இடம் பத்தாமல் இருந்துச்சு. அதாவது முன்னுக்கு கேமரா வச்சுருந்ததால் உங்களுக்கு ஒழுங்காக காட்ட முடியலை. பாருங்கள், ஒரு கையை கீழே விட்டு ஒரு கையை மேலே வச்சு அப்படி தூக்கி அடிக்கணும். அப்படி அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொட்டி இன்னும் சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி. உங்கள்கிட்ட பெரிய இடம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஒழுங்காக வரும் அது. பாருங்கள், அதுக்கும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா உருட்டி கொள்ளுங்க. இப்படி உருட்டிட்டு அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு அது ஒரு 30 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் ஊற வைங்க. அதுக்கப்புறமா இப்போ நாங்கள் பரோட்டா போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நாங்கள் சுற்றி வச்சுருக்குறோம். அதை எடுத்து அந்த எண்ணெய் தடவின இடத்துல போட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்க. ஆக மெல்லிசாவும் தட்ட வேணாம், ஒரு அளவாக தடிப்பமாக வர மாதிரி தட்டி கொள்ளுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நாங்கள் இதை எடுத்து தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு தான் இருக்குது. பாருங்கள், நீங்கள் தவாவில் போடுறதுக்கு கீழே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. அதோட நீங்கள் திருப்பி போட்டுக்கொள்ளுங்க. திருப்பி மாறி மாறி போட்டே அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. மேலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி அப்படி மாறி மாறி ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஸ்பெச்சுலாவால் நல்லா அமர்த்தி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் அது நல்லா பஃப்பாக வரும். குறைவான தீயில் வச்சு சுட்டெடுங்க. பாருங்கள், நீங்கள் சுட சுட எல்லாத்தையும் மேலாலே அடுக்கி வச்சுக்கொள்ளுங்க. அடுக்கிட்டு இப்படி 2 தட்டு தட்டி எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல சாஃப்டான சூப்பரான பரோட்டா வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதை நீங்கள் சுட்டதுக்கப்புறமா ஒரு கிச்சன் டவலால் மூடி வச்சுக்கொள்ளுங்க. இல்லாட்டி அது மேலால் காஞ்சிரும். பாருங்கள், நல்லா சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இதை நாங்கள் ஸ்ரீலங்காவில் ஏதாவது ஒரு கறியோட வித் தால் கறி கட்டாயம் வச்சு சாப்பிடுவோம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் சிக்கன் அப்படி இல்லாட்டி பீஃப், ஃபிஷ் எதோடு வேண்டாலும் தொட்டு சாப்பிடலாம். அதோட கட்டாயம் தால் கறியையும் சேர்த்துக்கொள்ளுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர், பை.